ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வரலட்சுமி பூஜை இல்லைங்களா, அது வந்து எங்கள் வீட்டில் எப்படி வந்து செய்கிறோங்கிறது தாங்க இன்றைக்கி வந்து ஒரு 3 நாள் விளாக்காக எடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப வேலை அதிகமாக இருந்ததுனால நிறைய கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வரலட்சுமி பூஜைக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. தட்டு, விளக்கு, இந்த மாதிரி எல்லாமே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் இந்த மாதிரி மனை எடுத்துருக்கேங்க. அதுக்கு மேலே பட்டு துணி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன். அரிசி மாவில் கோலை போட்டிருக்கேங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் தட்டை இந்த மாதிரி வாழையில் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து அரிசி கொஞ்சம் வச்சுக்கலாங்க. அரிசி வச்சோம்னா நம்ம கலசம் வந்து சாயாமல் கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து செம்பில் வந்து சொம்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் குடம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் நான் இங்கே வந்து சில்வர் பாத்திரம் மட்டும் எடுத்துக்கூடாதுங்க. செம்பு, பித்தாளை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. வெள்ளியில் இருந்துச்சுனாலும் வெள்ளியில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் கயிறு வந்து ஒன்று கட்டியிருக்காங்க. அரிசியில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, கலசத்தை வச்சாச்சுங்க. நம்ம வந்து பச்சரிசி தான் எடுத்துக்கணும். பச்சரிசி வந்து இதில் வந்து 3 கை சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் வந்து தண்ணி ஊற்றி கூட கலசம் வைப்பாங்க. நான் வந்து பச்சரிசியில் தாங்க வைப்பேன். சொம்பு வர வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கலசத்தில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து பார்க்கலாங்க. நான் வெள்ளை மஞ்சள் வந்து ஒன்று எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் எடுத்துக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் வந்து ஒன்று எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காதோட கருகமணி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடியதுங்க. ஜாதிக்காய் ஒன்று எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 5 ரூபா காயின்கள் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெத்தலை பாக்கு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி மடக்கி நம்ம சேர்த்துக்கலாங்க. வெள்ளி, கோல்டு இருந்தால் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லாதவங்க வந்து காயின் சேர்த்துனாவே போதுங்க. மொத்தமாக ஒத்தப்படையில் வர மாதிரி நம்ம வந்து பொருட்கள் வந்து உள்ளே சேர்த்துக்கணுங்க. நான் இன்றைக்கி வந்து 11 பொருட்கள் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து குட்டியாக ஒரு வெள்ளி காயினும் குட்டியாக நம்ம வந்து தங்க காயினும் வச்சுருக்கேங்க. அது 1 கிராமு, அதை சேர்த்துக்கலாம். மொத்தம் 11 பொருட்கள் வந்து அதில் சேர்த்துருக்கோங்க. மாங்கொத்து ஒன்று எடுத்துக்கோங்க, இதில் வச்சுக்கலாம். கலசத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தேங்காய் வந்து உடச்சி எடுத்துக்கோங்க. குடுமி வந்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆணி வச்சுதாங்க நம்ம வந்து பூ வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மஞ்சள் தடவிட்டுங்க, அதில் சந்தன பூ வச்சுருக்கேன், இதில் வச்சுக்கலாம். மொத்தம் வந்து இந்த மாதிரி தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் வெளியில் இருந்துச்சுன்னா வெளியில் கூட வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்குதுங்க, நம்ம வாங்கிக்கலாம். முகம் மட்டும் வாங்கிக்கிட்டேங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற டிசைன்லாம் வந்து நானே வந்து செஞ்சுடுங்க. சைடில் வந்து இந்த மாதிரி 2 நூல் கட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதில் தேங்காயில் வச்சு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வச்சுக்கலாங்க. பார்த்து பொறுமையாக நம்ம வந்து கட்டணுங்க. கலசம் வந்து சாஞ்சிடக்கூடாது. இது பாருங்க, இவ்வளோ அழகாக கட்டி வச்சு பாருங்கள். நான் வந்து பட்டு துணி இந்த மாதிரி தாங்க எங்கள் ஊரில் கிடச்சிச்சு, நான் வாங்கியிருக்கேங்க. ரெட் கலரில் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து கட்டிக்கலாம். கலசம் வச்சுருக்கீங்களா, இதில் வந்து கட்டிக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி அழகாக கட்டி விட்டாச்சுங்க. சாமிக்கு வந்து தோடு போட்டுக்கலாம். இது பாருங்க, தோடு வந்து போட்டு விட்டாச்சுங்க. அடுத்ததான் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு செயின் போட்டுக்கலாங்க. இது பாருங்க, போட்டு விட்டாச்சு. சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்து இன்னும் பூ தான் வைக்கணும். நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ வந்து வச்சுக்கலாங்க. மஞ்சள்லேயே நான் வந்து பிள்ளையார் பிடிச்சி வாழை இலையில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. அருகம்பில் வந்து குத்திக்கலாம். முதல் கடவுளே பிள்ளையார் தாங்க, அதனால பிள்ளையாரை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குச்சி மாதிரி ஏதாவது ஸ்டிக் இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காயோட குடுமியில் வந்து இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து குத்தி விட்டுட்டோம்னா நம்ம வந்து இதில் வந்து மாலை வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. அப்போ தான் மாலை வந்து போட முடியும். வியாழக்கிழமை சாயந்தரங்க இது. வெளியில் சாமியை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே எப்படி அழைச்சிட்டு வரதுங்கிறத பார்க்கலாங்க. இவங்க என்னோடய மாமியார். வீட்டுக்கு பெரியவங்க வந்து சாமியை வந்து உள்ளே அழைச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. வெளியில் கொண்டு வந்து வச்சுங்க, விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் எல்லாமே நம்ம காமிக்கணுங்க. சாமிக்கு வந்து திஷ்டி சுற்றி போடணும், கண்டிப்பாக சுற்றி போடணுங்க. சாமி அழகாக இருக்காங்களா நம்ம கண்ணே பட்டுருங்க. கண்டிப்பாக திஷ்டி சுற்றி போட்டதுக்கப்புறம் தான் சாமியை வந்து உள்ளே அழைச்சிட்டு போகணுங்க. திஷ்டி சுற்றி போட்டதுக்கப்புறம் தாங்க உள்ளே அழைச்சிட்டு வந்தாங்க. சாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி எங்கள் மாமியார் தாங்க எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்வேத்தியம் வைக்கணுங்க. நெய்வேத்தியம் வந்து நான் கேசரி தான் வச்சுருக்கேன். சாமியை உள்ளே அழைச்சதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணணுங்க. சாம்பிராணி, கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை செய்யலாங்கிறத பார்க்கலாங்க.
இது வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைங்க 108 போற்றி இருக்குது இல்லைங்களா, ஃபோனில் வந்து போட்டு விட்டுட்டு தாங்க நான் வந்து பூஜை பண்ணினேன். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே 108 போற்றி சொல்லியும் பூஜை பண்ணலாங்க. உங்களுக்கு லட்சுமி பாட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் பாடலாங்க. அடுத்தது வந்து நம்ம சாம்பிராணி, கற்பூரம் இந்த மாதிரிலாம் வந்து சாமிக்கு வந்து காமிக்கணுங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய மாமனார் மாமியார் கையில் வந்து நாங்கள் வந்து ப்ளவுஸ் பிட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோங்க. வரவங்க பெரியவங்ககிட்டையும் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அதேமாரி வீட்டுக்கு வந்தாங்க இல்லைங்களா, அவங்களும் என்னோடய மாமனார் மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. குட்டீஸ் எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பிட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்ககிட்டயும் நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோங்க. இவங்க தாங்க என்னோடய சிஸ்டர். எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கணவர் கையால் வந்து தாலி வந்து கட்டிக்கணுங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தாலி கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடை வந்து எல்லாத்துக்கும் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு செஞ்சதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலைங்க, டைம் இல்லை. சாப்பாடு, சாம்பார், பருப்பு, ரசம், வடை, பாயாசம், பொரியலுங்க, அப்பளம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் தாங்க நாங்கள் செஞ்சுருந்தோம். இது வந்து சனிக்கிழமை காலைங்க புனர் பூஜை பண்ணுற அன்னைக்கு. சிம்பிளாக தாங்க நான் வந்து நெய்வேத்தியம் வச்சுருந்தேன். ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு கற்பூரம் ஆரத்திலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து சாமியை வந்து மெதுவாக எடுத்துகிட்டு போய் நம்மளோட அரிசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் வந்து வச்சுக்கணுங்க. அப்படி இல்லை மூட்டை இருந்துச்சுன்னா மூட்டையில் அரிசி மூட்டையில் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கணுங்க. எப்போதுமே நமக்கு வந்து அரிசி பருப்பு இல்லங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அதில் வச்சு சாமி கும்பிட்றோங்க. சாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. புனர் பூஜை வந்து பண்ணிவிட்டு நம்ம அரிசி இருக்கு இல்லைங்களா, அதில் கொண்டு போய் அம்பாவை வந்து அமர வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க பூ இதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே கலத்திடணுங்க. முகம், ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம வந்து பத்திரமா கைப்படாத இடத்துல ஒரு சாமி ரூமில் வந்து வச்சுக்கணுங்க. நம்ம வந்து அடுத்தது வந்து அடுத்த வருஷம் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சாமியோட முகம் எல்லாமே நம்ம வந்து எடுத்தாச்சுங்க. இப்போ இது வந்து நல்லா பத்திரமான ஒரு இடத்துல வச்சுக்கணும். கலசத்தில் சேர்த்துன பொருட்களில் வந்து நம்ம காயின், கோல்டுலாம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பச்சரிசியில் வந்து நம்ம ஸ்வீட் செஞ்சுக்கலாங்க. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லைங்களா, அப்போ கூட நம்ம செஞ்சுக்கலாம். இன்றைக்கி புனர் பூஜை வந்து முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருந்துச்சு, மனநிறைவாக இருந்துச்சுங்க. பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வரலட்சுமி பூஜை வந்து சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எங்களோட சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.